வணக்கம். இலங்கை கடற்படையினரால் பிடித்து செல்லப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 19 பேர் விடுதலையாகியுள்ளனர். அவர்கள் இன்று மதியம் 2 மணிக்குள் ராமேஸ்வரம் துறைமுகம் திரும்புவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே இலங்கை கடற்படையால் சிறைபிடிக்கப்பட்ட 35 மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் மீனவர்கள் 5வது நாளாக வேலைநிறுத்தம் செய்து வருவதாக கூறுகிறார் சன் நியூஸ் செய்தியாளர் கார்த்திக். ராமேஸ்வரம் மார்ச் மாதம் 13ஆம் தேதி 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுல மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு போனாங்க. இவங்க நம்ம இந்திய எல்லையான கச்சத்தீவு பகுதியில மீன்பிடிச்சு இருந்த போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் 4 படகுல இருந்த 19 மீனவர்களை சிறைப்பிடிச்சாங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை அவங்க மன்னார் போலீஸா ஒப்படைச்சாங்க. மன்னார் போலீசார் இந்த 19 மீனவர்களை எல்லை தாண்டி வந்ததா வழக்கு பதிவு செஞ்சு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினாங்க. நீதிபதி இவங்களை மார்ச் 11ஆம் தேதி வரை அனுராதபுரம் சிறையில் அடைக்க உத்தரவிட்டாங்க. இந்நிலையில நேற்று காலை 10 மணிக்கு இந்த 19 மீனவர்களை மன்னார் நீதிமன்றத்தில் மீண்டும் ஆஜர்படுத்தப்பட்டாங்க. ஆஜர்படுத்தப்பட்ட மீனவர்களை நீதிபதி நேற்று விடுதலை செய்ய உத்தரவிட்டாங்க. இதைத் தொடர்ந்து அந்த 19 மீனவர்களையும் இலங்கையில் உள்ள இந்திய துணைத்துறை அதிகாரிகள் ஒப்படைக்கப்பட்டாங்க. ஒப்படைக்கப்பட்ட மீனவர்களை இன்று காலை இலங்கை கடற்படையினர் சர்வதேச கடற்கரையில இந்திய கடலோர காவல்படையிட்ட இந்த 10 மணிக்கு 19 மீனவர்கள் ஒப்படைக்கிறாங்க. ஒப்படைக்கப்பட்ட மீனவர்கள் இன்று மதியம் அல்ல மாலை ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்துக்கு வருவாங்க எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த 19 மீனவர்களே ராமேஸ்வரம் ஒரு சம்பவம் மீனவ குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அது மட்டுமல்லாமல் கடந்த 7ஆம் தேதி ராமேஸ்வரம் மீன்பிடிக்க போன 5 படகையும் அதுல இருந்து 30 மீனவர்களும் இலங்கை கடலில் சிறைப்பிடிச்சாங்க. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை நீதிபதி வருகின்ற 18ஆம் தேதி வரை அனுராதபுரம் சிறையில் அடைக்க உத்தரவிட்டாங்க. இதை கண்டிச்சு ராமேஸ்வரம் மீனவர் ஒரு கால வேலைநிறுத்தம் துவங்கி இன்னைக்கு வேலைநிறுத்தம் 5வது நாளா தொடருது. அதாவது ஒரு பகுதியில மீனவர்களை விடுதலை செஞ்சாலும் மற்றொரு பகுதியில இலங்கை கடற்படை 30 மீனவர்கள் சிறை அடைக்கிற சம்பவம் மீனவர் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியும் மற்றும் சோகமான சூழ்நிலை ஏற்படுத்தியுள்ளது. இன்னைக்கு இந்த வேலைநிறுத்தம் 5வது நாளா தொடருது. இதனால ஒரு 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கடலுக்கு போகாமல் கரையோரம் நிறுத்தி வச்சிருக்காங்க. இதனால மீனவ குடும்பங்கள் அது பல கோடி ரூபாய் ஒரு வர்த்தகம் பாதிப்படைஞ்சிருக்கு. இது குறித்து மீனவர் சங்கங்கள் மற்றும் மீனவர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மீன்பிடி தடைக்காலம் ஏப்ரல் 15ல இருந்து மே 29 வருது. இந்த தடை காலத்துல நாங்க தடைக்காலம் முடிந்து நிம்மதியா மீன் பிடிக்கிறதுக்கு மத்திய மாநில அரசுகள் இலங்கை அரசுடன் பேசி பாரம்பரியமா மீன் பிடிச்ச இடத்துல மீன் பிடிச்சாதான் இந்த தடைக்காலத்துக்கு பிறகு நிம்மதியா மீன் பிடிக்க முடியும். அவங்க மீன் வருவாயை பெருக்கிக் கொள்ளுங்க மீன் ஒரு கோரிக்கை இருக்கு. அதற்கு மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுத்து இலங்கை அரசுடன் பேசி அதை இருநாட்டு மீனவர்கள் இரு எல்லை பகுதியில் மீன் பிடிக்கிறது நடவடிக்கை எடுக்கணும் கோரிக்கை வச்சிருக்காங்க.